गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्र बृहस्पतिभ्यां। கௌடலீயம் என்னும் அர்த்த சாஸ்திரம். தமிழாக்கம் பண்டிதமணி மு. கதிரேச செட்டியார், வித்வான் பி. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார். மின்னூல் பதிப்புரை. அரசியல், பொருளியல், நிர்வாகவியல் என பல்வேறுபட்ட துறைகளின் நுண்ணறிவு போதினியாக விளங்குவது அர்த்தசாஸ்திரம். மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை என்னும் வள்ளுவன் கூற்றுப்படி இத்தகு நூல்களை வாசித்து கூறிய மதிபெற்றவர்களுக்கு காரியம் எதிலும் நுட்பமாகச் செயல்படும் லாகவம் வாய்த்துவிடும் என்பதில் ஐயமில்லை. லகு அதிலிருந்து வருகிறது லாகவம். அது மொழி வழக்கில் லாவகம் அப்படின்னு மாறிட்டது. வடமொழியில் சாணக்கியர் இயற்றிய இந்நூல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழிலும் சில மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. உங்கள் கையில் தவழ்கிற இது முழுமையான மொழிபெயர்ப்பு. கற்றுத்துறை போய இரு பேரறிஞர்களால் மூலத்திலிருந்து நேரடியாக தமிழாக்கம் செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நூல். அநேக அடிக்குறிப்புகளும் மேற்கோள்களும் விளக்கங்களுமாக அமைந்திருக்கிற இந்நூல் பிழையின்றி வாசகர்களை அடைய வேண்டும் என்பதற்காக 1955 வந்த இதன் பழைய பதிப்பு அப்படியே மாற்றமின்றி மின்னூலாக்கப்பட்டிருக்கிறது. கௌடலீயம் பொருநூல் என்னும் பெயரில் அந்த பழைய பதிப்பு வெளிவந்தது. கௌடல்யர் என்னும் சாணக்கியரால் இயற்றப்பட்டமையால் இதற்கு கௌடலீயம் என்று பெயர். பொதுவாக கௌட்டில்யம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். குட்டில அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து கௌட்டில்யம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இது கௌட அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கௌட தேசம் அப்படின்னு ஒரிசா, வங்காளத்துக்கு பேர். அதை ஒட்டி கௌடன்னு கொண்டு வந்தது மாதிரி இருக்குது. திரவிட, கௌட, ஆந்திர, கர்நாடக, ஆரியாவர்த்த இந்த மாதிரி தேசங்கள் மனுஸ்மிருதியில் பிரிக்கப்படும் பிரதேசங்கள். இது கௌடலீயம் அப்படின்னு ஏன் தமிழாக்குனாங்க, கௌடிலீயம்னு போடாமல் அல்லது கௌட்டில்யம்னு போடாமல் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சாணக்கர், அவருக்கு பையன் சாணக், அதனால் சாணக்கியர்.
கௌட்டில்யர் அப்படிங்கிறது குலப்பெயராக இருக்கலாம். குட்டில புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப் இன்டெலிஜென்ட், மிகவும் புத்திசாலியாக இருக்கிறவங்கள அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு. கௌட்டில்யருங்கிறது அப்படி வந்ததா இல்லை குலப்பெயரால் வந்ததா, அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சில பேர் கோத்திரம் வச்சு போடுவாங்க, சில பேர் ஜாதியை வச்சு போடுவாங்க. இது குலப்பெயரா, கோத்திரப்பெயரா, இல்லை பட்டப்பெயரா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பொருள் நூல், தமிழில் பொருநூல் அப்படின்னு ஆகும். பொருள் நூல் என்பது அர்த்தசாஸ்திரம் என்பதன் மொழிபெயர்ப்பு. சொற்புணர்ச்சி விதிப்படி பொருள் கூட்டல் நூல் பொருநூல் என புணரும். இதுபோன்ற பழைய நூல்களில் சில கருத்துகள் இக்காலத்திற்கு ஒவ்வாதவையாகவும் ஏற்க முடியாதவையாகவும் இருக்கும். அதற்காக இத்தகு நூல்களை படிப்பதும் படிக்காமல் இருப்பதும் உகந்தவை அல்ல. கருத்தூண்டி வாசித்து தள்ளுவன தள்ளி கொள்ளுவன கொள்ளுதலே மதியுடைமை. பதிப்பாசிரியர்.